தன் மனைவியை 10 வருஷமா வீட்டுக்குள்ளேயே வச்சு ஆபாச படம் எடுத்துட்டு வந்து மிரட்டி இருக்கான் கணவன். இதனால மனதளவுல ரொம்பவே நொந்து போயிருக்க அந்த பெண் கணவருக்கு தெரியாம வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டும் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரிந்த மகளிர் அமைப்பு ஒண்ணு இந்த களத்துல இறங்கி இந்த பெண்ணிற்கு ஆதரவாக எப்படி போராடிக்கிட்டு இருக்காங்கன்றத பார்க்கலாமே. மனைவி உடை மாற்றும் போது வீடியோ எடுப்பது, குளிக்கும் போது புகைப்படம் எடுப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டுள்ளான் ஆந்திர மாநிலம் ஊராப்பள்ளியைச் சேர்ந்த சுப்பு ரெட்டி. கடந்த 10 வருடங்களாக தனது அழகு மனைவி மகாலட்சுமியை மிரட்டி வீட்டுக்குள் அடைத்து சித்திரவதை செய்துள்ளான் அந்த கணவன். மேலும் தன்னை பற்றி வெளியே ஏதாவது கூறினால் எடுக்கப்பட்ட வீடியோ, புகைப்படம் ஆகியவற்றை இணையதளத்தில் போட்டு கேவலப்படுத்தி விடுவேன் என்றும் எச்சரித்துள்ளார் அந்த கொடுமைக்கார கணவர் சுப்பு ரெட்டி. அதுவும் பெற்ற குழந்தையின் முன்பே தனது கணவர் முறைகேடாக தம்மை படம் எடுப்பதாக கூறும் மகாலட்சுமி கடந்த 10 வருடங்களாக இந்த கொடுமையை தாம் அனுபவித்து வருவதாகவும், வெளியில் தம்மை வரவிடாமல் வீட்டிலேயே சுப்பு ரெட்டி அடைத்து வைத்திருப்பதாகவும் கூறுகிறார். இதனிடையே மேலும் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை கணவன் சுப்பு ரெட்டியின் மூலம் தெரிந்து கொள்கிறார் மகாலட்சுமி. கணவன் சுப்பு ரெட்டிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்பதுதான் அந்த அதிர்ச்சி சம்பவம். அருணா என்ற பெண்ணை மகாலட்சுமியின் கணவர் சுப்பு ரெட்டி யாருக்கும் தெரியாமல் 10 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். அந்த பெண்ணுடன் குடித்தனம் நடத்தியதில் தமக்கு குழந்தை பிறக்கவில்லை என்பதால் அப்படியே அந்த பெண்ணை துரத்தி அனுப்பிவிட்டதாகவும் மகாலட்சுமி கூறினார். நடக்கின்ற விஷயத்தை வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டி வந்துள்ளான் அவன். ஏனென்றால் தமக்கு ஆளும் கட்சி அரசியல்வாதிகளில் எம்எல்ஏக்கள் சிலர் நன்றாக தெரியும் என்றும், ஆகவே யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றும் சுப்பு ரெட்டி மகாலட்சுமியிடம் கூறியிருக்கிறார். இவரது அடாவடித்தனங்களை தட்டி கேட்க முடியாமல் முடங்கி போனார் மகாலட்சுமி. தமது வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி அடிமேல் அடி விழுந்தது என்பது புரியாமல் திகைத்து போனார் மகாலட்சுமி. இனியும் பொறுமையுடன் இருந்தால் தமது வாழ்க்கை வீணாகிவிடும் என்று எண்ணி தனது கணவனின் லீலைகளை வெளிக்கொண்டு வருவதென முடிவு செய்து தற்போது காவல் நிலையம் வந்திருப்பதாக கூறுகிறார் மகாலட்சுமி. అన్నారండి, అక్కడ చెప్పాను, నేను రిపోర్ట్ కూడా ఇచ్చాను. 1 టౌన్కి వెళ్ళి రిపోర్ట్ ఇమ్మన్నారు. మళ్ళీ తీసుకుంటా అన్నారండి. ఇప్పుడు 1 టౌన్కి వెళ్ళమన్నారు. హరాస్మెంట్ లేదు, మెంటల్ గా ఫిజికల్ గా కూడా ఆమె ఏ లేడీకి కూడా జరగనంత హెరాస్మెంట్ ఆ అమ్మాయి జరిగింది. ఆ అమ్మాయితో పాటు ఇతర అమ్మాయిలు చేసామని కనిపించిన అమ్మాయిని తీసుకురామని చెప్పేసి అమ్మాయిని పంపించడం, ఆ అమ్మాయిని నా మానసికంగా హింసించడం, ఈ అమ్మాయికి న్యాయం చేస్తారని హామీ ఇచ్చి 1 టౌన్ స్టేషన్ రిఫర్ చేయడం జరిగింది. బహుశా విజయవాడ నగరంలో ఇంత హెరాస్మెంట్ గురైన అమ్మాయిని మేము చూడలేదు. ఒంటి నిండా వాతలే, ఎక్కడ చూసినా గాయాలే, కనిపించడానికి చోట కూడా భయంకరంగా కొట్టి హింసించిన ఘటనలో ఈ అమ్మాయి విజయవాడ నుండి భర్త దగ్గరికి ఆ ఊరు వెళ్ళడానికి భయపడి ఇక్కడ కంప్లైంట్ ఇవ్వడం జరిగింది. இதனிடையே மகாலட்சுமியின் கொடுமைக்கு நியாயம் வேண்டி அவருக்கு பக்க பலமாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள பெண்கள் அமைப்பு ஒன்று தற்போது அதிரடியாக களமிறங்கி உள்ளது. ఆ అమ్మాయికి న్యాయం జరుగుతుందని ఆస్తూనే ఉన్నాం. సిపి గారు కూడా పూర్తిగా హామీ ఇచ్చారు. అక్కడికి వెళ్తే ఇక్కడ నుండి కేసు అక్కడ ఆ ఊరు రిఫర్ చేయడానికి అక్కడికి వెళ్తే ఈ అమ్మాయిని చంపేస్తానని, ముక్కలు చేస్తాను, ఇక్కడ కనిపిస్తానని చెప్పి ఆ అమ్మాయిని బెదిరించడం కూడా జరిగింది. కాబట్టి ఆ అమ్మాయికి విజయవాడ నగరంలోనే న్యాయం జరుగుతుందనే ఆలోచనతో విజయవాడ నగర పోలీస్ కమిషనర్ గారి దగ్గర నుండి మహిళా సంఘాలు కూడా పూర్తిగా ఆ అమ్మాయికి రక్షణ కల్పించే దిశలో ఉంటుందని చెప్పి తెలియజేస్తాం. அந்த பெண்கள் அமைப்பு மகாலட்சுமியை போன்ற கணவனிடம் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதோடு மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக வந்து పోలీసులు పుகார் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. రాష్ట్ర వ్యాప్తంగా ఆడపిల్లలు ఎవరైనా సరే అలా ధైర్యంగా రండి, రిప్రజెంట్ చేయండి. భయాన్ని దీన్ని అన్నిటినీ చచ్చిపోవడానికి వాడకండి. ముఖ్యంగా ఎంత బెదిరిస్తున్నారంటే అంత చవటలని చెప్పి మీరు అర్థం చేసుకొని వస్తే గనక న్యాయం చేయడానికి మేమున్నాము. అలాగే పోలీస్ కమిషనరేట్ కూడా బాగా స్పందించింది. எது எப்படியோ அந்த கொடுமைக்கார கணவர் சுப்பு ரெட்டியிடம் இருந்து அந்த அப்பாவி பெண் மகாலட்சுமிக்கு விடுதலை கிடைத்தால்தான் அவருக்கு நிம்மதி பிறக்கும் என்பது மட்டும் உண்மை. மீண்டும் பல வித்தியாசமான சம்பவங்களுடன் நாளை கிரைம் ஸ்டோரியில் சந்திப்போம். குட் நைட்.